சென்னையில் ஜேம்ஸ் சந்தோஷம் என்று ஒரு ஊழியர் உண்டு. அவர் கிராம ஊழியம் அதிகம் செய்த நாட்களில் ஒரு நாள் ஒரு இடத்தில் அருள்நாதன் நண்பை பற்றி பேசி கொண்டிருந்தார். வந்த அனைவருக்கும் ஜெபம் செய்து, குறிப்பாய் நோயாளிகளுக்காக ஜெபம் செய்து அனுப்பினார். ஒரு ஆள் மட்டும் கடைசி வரை நின்னார். இவர் கேட்டார், உங்களுக்கு என்ன சார் நோய், தலைவலியா வயிற்று வலியா என்ன என்று கேட்டார். அவர் சொன்னார், அதெல்லாம் நல்லா இருக்குங்க. பிறகு எதுக்கு நிற்கிறீங்க என்று கேட்டார். என் ஆடு ஒன்று ஒரு வாரமாக காணாமல் போச்சு, அந்த ஆட்டை நம்பி தான் நான் ஜெயிக்கிறேன். அந்த ஆடு எங்கே போச்சுன்னே தெரியலை சாமி, நீங்கள் கண்டு சொல்லிடுவீங்களான்னு கேட்டார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தின்படி, நீ போப்பா, உன் வீட்டு வாசலில் அந்த ஆடு காத்திருக்கும்னா. சும்மா அடிச்சு விட்டாரு. சில சமயங்களில் தேவன் அப்படி ஒரு முரட்டு விசுவாசத்தை நமக்கு கொடுக்குறார். அந்த ஆள் போய் சேர்ந்தா போதுங்கிறதுக்காக, நீ போ, வீட்டு வாசலில் ஆடு இருக்கும் பாரு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். அவன் போனான், வீடு வாசலில் ஆடு காத்திருக்கு. அந்த கிராமமே அதிசயப்பட்டு போய் முழுவதும் இனி நாங்கள் ஆண்டவருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து வாழப்போகிறோம் என்று தீர்மானம் செய்தார்கள்.